Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து குபேரப்பட்டு saree. சோ குபேரப்பட்டுல ஃபர்ஸ்ட் பார்க்கிறது செல்ஃப் பேட்டர்ன். செல்ஃப் பேட்டர்ன்ல இந்த saree பாத்தீங்க அப்படினா நார்மலா 1150 plus ஷிப்பிங்ல போட்டுருக்க saree. சோ அதுக்கு அப்புறம் நம்ம இந்த பேட்டர்ன் saree வந்து பிரீமியம் வந்து 1050 plus ஷிப்பிங் மாத்திட்டோம். பட் பாத்தீங்க அப்படினா இதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வந்துச்சுனா எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் 250 rupees எக்ஸ்ட்ரா வரும். பட் இன்னைக்கு ஆடி சேல்ல வித் இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ்மே உண்டு அந்த செல்ஃப் பேட்டர்ன் சாரிக்கு plus அந்த கான்ட்ராஸ்ட்லெஸ் உங்களுக்கு வந்து சீக்வென்ஸ் ஒர்க் கொடுத்த வெல்வெட் ப்ளவுஸ்மே வந்து ஆடி சேல்ல சாரியோட சேர்த்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். இல்ல நீங்க ஆடி சேல் முடிஞ்சிருச்சுனா 250 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் அந்த ப்ளவுஸ்க்கு. சோ அது நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லிருப்போம். இல்ல எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வேணாம் அப்படினா சாரி பிரைஸ் மட்டும் நீங்க புக் பண்ணிக்கலாம், பே பண்ணி புக் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து சாரிலே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வரும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கோம். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க ஆடி சேல்ல அந்த எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ்மே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வருது. ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரமா கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் அவைலபிள்ல இருக்கு. ஸோ அடுத்து வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்லேயே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஆஃபர் சேல் இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு க்ரீம் வித் அந்த ஹாஃப் ஒயிட் மாதிரி க்ரீம் வித் உங்களுக்கு வந்து ஒரு டார்க் மெரூன் அந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட்ட ப்ரைஸ் 1299. அப்புறம் ஆடி சேலில் 1150 ப்ளஸ் ஷிப்பிங்கில் ஒரு 1 week வீடியோ பிஃபோர் போட்டிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு சேல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1050 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எந்தெந்த சாரீஸ்க்கு ஆஃபர்ஸ் இருக்கோ அதை அப்போதைக்கு பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீஸ்டாக் வருதோ இல்லை அதே சாரீலாம் வந்து ஸ்டாக் இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியான மல்டிபிள் சில சாரீஸில் வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாமே ஸ்டாக் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பேக் டு ஆடி சேலுக்கு அப்புறம் உங்களுக்கு நார்மல் ப்ரைஸ் தான் வந்து சேல் ஆகும். அதனால என்னென்ன சாரீ வந்து ஆடி சேலில் இருக்கோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டில் வரும். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸுரி குவாலிட்டியில் borderless டைப்ல வரும். ஸோ நிறைய பேர் borderless டைப் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப அழகான சாரி, ரொம்ப சூப்பராக இருக்கும், லக்ஸுரி குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சாஃப்டியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான கலர் சார்ட். ஸோ இந்த ஒரு டிசைன் மட்டும்தான் இன்னைக்கு இதில் இருக்கிற கலர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் ஷேட்ஸ் வராது, ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ்லேயே வர மாதிரி பேஸ்டல் ப்ளூ, பேஸ்டல் க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க பேஸ்டல் பிங்க், பேஸ்டல் லாவெண்டர் இந்த மாதிரி கலர் சார்ட்டில் தான் உங்களுக்கு பேஸ்டல் சார்ட்டில் தான் வரும். ரொம்ப டார்க் ராணி பிங்கோ டார்க் ப்ளூ இந்த மாதிரி சார்ட் வந்து இந்த டிஜிட்டல் சாஃப்டியில் வரலை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஜிட்டல் சாஃப்டியில் வந்து பேஸ்டல் ஷேட் தான் வரும். ஒரு சில டிஜிட்டல் சாஃப்டியில் தான் டார்க் ஷேட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஷேட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கோங்க, பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். பேஸ்டல் ஷேட்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் பிரிண்ட் வந்து உங்க கலர்ஃபுல்லா கொடுத்துருக்கிறதுனால பேஸ்டல் ஷேட்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா ஹைலைட்டடா தெரியும். ஸோ அடுத்து நம்ம 2ல பார்க்குற சாரீஸ் வந்து கிரேப் சில்க். இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த மைசூர் கிரேப்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் வந்து கலர் காம்பினேஷன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான் ஆல்ரெடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 1 week பிஃபோர் கூட வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் வந்து ரெகுலர் கலர்ஸ் மட்டும்தான் வந்துருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கலர் காம்பினேஷன்ஸ் புதுசாக ஆட் அப் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்திருக்கு. ரொம்ப சூப்பர் மூவிங். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேட்டர்ன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கும் அது மட்டும் தான் ரிப்பீட்டட் ரீஸ்டாக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இப்போ வந்து மைசூர் கிரேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் ப்ளஸ் கீழே இருக்க இந்த பார்டர் பேட்டர்ன் வந்து சூப்பர் மூவிங்கில் இருக்கு. ரொம்ப அழகா இதோட வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 டைம்ஸ்க்கு மேலே ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அதனால அகைன் ரீஸ்டாக் வருமா அப்படின்றது டவுட்டு தான். ஸ்டாக் இருக்கிற வரையும் தான் திருப்பி ரீஸ்டாக் வந்தால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு வருமா அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் சோல்ட் அவுட் ஆயிருந்துச்சுன்னா அடுத்த டைம் ரீஸ்டாக் வரும் அப்படின்றது சொல்லுவோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 to 4 டைம்ஸ் வந்து ரீஸ்டாக்ல எடுத்தாச்சு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மள கஸ்டமர்ஸ் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டாக்ல இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஸோ அதனால ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம்.
ஸோ இல்லை எனக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டாக் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் அதை திருப்பி நம்ம ரீஸ்டாக் இப்போ ஒரு சில கஸ்டமர் மீன்ஸ் ஃபியூ கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூஜ் ஆஃப் கஸ்டமர்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அது வேணால் ரீஸ்டாக் வரும்போது அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இதோட உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து பார்க்குறதும் மைசூர் கிரேப். இன்றைக்கி வீடியோவில் வந்து கிரேப்ஸ் என்னென்ன கிரேப் பார்க்குறோம் அப்படின்னா மைசூர் கிரேப்பில் ஃபர்ஸ்ட் பார்த்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் பேட்டர்ன், கீழே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் வர மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து செக்குடு மைக்ரோ செக்குடில் கான்ட்ராஸ்ட் பார்டர். ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறது வந்து உங்களுக்கு காட்டன் கிரேப். ஸோ காட்டன் கிரேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்ம டோலா சில்கில் வந்துருக்கு, டோலா சில்க் சாரி இருக்குது. ஸோ இதே மாதிரியே லினன்லேயும் வந்துருந்துச்சு, சும்மா ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் பேசிக் லினன் மெட்டீரியல்லையும் வந்துருந்துச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கீழே சீக்வன்ஸ் பார்டர் கொடுத்த மாதிரி பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் ஃப்ளாரல் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங் பேட்டர்ன், அதனால இது எல்லா மெட்டீரியல்லையுமே கொடுக்குறாங்க இந்த டிசைன்ஸு. ஸோ இந்த மாதிரி காட்டன் கிரேப்பில் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்க்குற இது ஒரு டைப் ஆஃப் காட்டன் கிரேப், இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. நேத்தி பார்த்தோம்ல ஒரு மாதிரி பாந்தினி ரவுண்ட் ஷேப் போட்ட மாதிரி அந்த பேட்டர்ன் காட்டன் கிரேப்பும் சூப்பர் மூவிங் பேட்டர்னு. ஸோ அது நான் ரிப்பீட்டடாக நான் நிறைய டைம் ரீஸ்டாக் எடுத்த பேட்டர்ன். ஏன்னா ரீஸ்டாக் வர வர கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா குறிப்பிட்டு 4 கலர்ஸ் தான். இப்போ இந்த காட்டன் கிரேப்பே எடுத்துக்கோங்களேன், இதுலேயுமே 4 to 5 கலர்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி காட்டன் கிரேப் ஓரளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பாந்தினி டிசைன் வர பேட்டர்ன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 or 5 கலர்ஸ் மட்டும்தான் வரும். ஆனால் ரொம்ப சூப்பர் மூவிங்கில் இருக்கும். ஏன்னா மெட்டீரியல் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். பர் டே ஃபுல்லாக கேரி பண்ணுற மாதிரி கீழே சின்னதாக ஒரு சரி பார்டர் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வேர் பர்பஸ்க்கு ஒர்க் பர்சன்ஸ்லாம் தாராளமாக வியோ பண்ணிக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெட்டீரியல். ஸோ பாருங்கள் இந்த ஷார்ட்லேயுமே இந்த மாதிரி பேட்டர்ன்லேயுமே 4 கலர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் கிரேப். ஸோ பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் கிரேப்பில் வந்துடும். மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான், அது மீன் விஸ்கோஸ்னாலே உங்களுக்கு சிஃபான் பேட்டர்ன் கலந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் இது வந்து ஒரு மாதிரி சிஃபான் விஸ்கோஸ் வந்து ப்ளஸ் வந்து கிரேப் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பிளைனுக்கு உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர், கான்ட்ராஸ்ட்டு ஒர்க் ப்ளவுஸ் வர மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து செக்குடு பேட்டர்னில் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர், கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து கிரேப்பில் என்னென்ன வெரைட்டிஸ் கிரேப் போட்டிருந்தோம், மைசூர் கிரேப் போட்டிருந்தோம், காட்டன் கிரேப் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் கிரேப் போட்டிருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து கிரேப் மெட்டீரியல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த டைப் ஆஃப் கிரேப் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். டிஃப்ரெண்டான கிரேப் போட்டிருக்கோம். ஸோ இது விஸ்கோஸ் கிரேப் இல்லாமல் இன்னொரு கிரேப் இருக்குது, அது ரொம்ப நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு வியர் பண்ணுற மாதிரி ஃபுல் சாரி ஒர்க் வச்ச மாதிரி மீன் சாரி ஒர்க் வச்ச மாதிரி இருக்கிற ஸோ இதுதான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜெட் கிரேப், இது ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு பட்டு சாரி வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது கச்சன்னு ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் நீங்கள் வியர் பண்ணி பாருங்களேன், ஏன்னா அதில் வந்து சில்வர் பேட்டர்னில் மீனா சரி கொடுத்துருக்கு. ஸோ அதனால ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் நீங்கள் வியர் பண்ணாதான் இதோட கம்ப்ளீட் லுக் தெரியும். ஏன்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெவி டிசைன் மாதிரி தெரிஞ்சாலும் வியர் பண்ணீங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு சிம்பிள் லுக் தான். ஐ மீன் சிம்பிள் அண்ட் ஒரு நீட் லுக்குன்னு சொல்லுவோம்ல, நீட் லுக் கம்ப்ளீட்டாக கொடுக்கும். ஏன்னா கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணோம் அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம். கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு சில கலர் காம்பினேஷன்ஸ் தான் ரெகுலர் கலர் காம்பினேஷன்ஸ். பட் ஒரு சில கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் கலர் காம்பினேஷன்ஸ், அதெல்லாம் ஒரு சில மெட்டீரியலில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுதான் டோட்டல் கலர் சார்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வியர் பண்ணும்போது. ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒர்த் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சாரீ நம்ம போடுறோம், அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஒர்த் கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி 1450 ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஜார்ஜெட் கிரேப் சாரீ போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற கண்டிப்பாக ஒர்த் வந்து நீங்கள் வியர் பண்ணும் போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம 2ல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரேப் பார்த்தோம். மைசூர் கிரேப், காட்டன் கிரேப், அடுத்து வந்து விஸ்கோஸ் கிரேப், அடுத்து வந்து ஜார்ஜெட் கிரேப். இந்த 4 டைப் ஆஃப் கிரேப் மெட்டீரியலும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 2 கிரேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ வெரைட்டிஸ் போடுறோம். அதனால நீங்கள் டைட்டிலில் ஒரு கிரேப் போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஸோ அடுத்து நம்ம 3ல் பார்க்குறது டோலா சில்க். டோலா சில்க் எனக்கு ரொம்ப ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிக்கோம்.
599 to 799 ரேஞ்சஸ்ல இருக்க ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் வீடியோ பாக்குறீங்க, இந்த வீடியோல வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்க லைக் கொடுங்க. உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து நம்ம வந்து ஹேண்ட்மேட் வந்து சில்க் த்ரெட் ஐட்டம்ஸ், குந்தன் மேட் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தோம். அதில் வந்து ஃபியூ கஸ்டமர்ஸ் உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்தது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம இந்த சாரி பண்ணுறதுனால ஒரு சில பேர் வந்து ஓகே இவங்ககிட்ட ட்ரஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில ப்ராடக்ட் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது இவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பரவாயில்ல இவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்க பார்க்கல, நேற்று வீடியோ நீங்க வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நேற்று வீடியோவை எடுத்து போய் பாருங்க. ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சில்க் த்ரெட் ஐட்டம்ஸ்ல இந்த குந்தன் ஹேண்ட்மேட், பியூர்லி ஹேண்ட்மேட் தான், நம்ம டீம் மட்டும்தான், நாங்களே ரெடி பண்ற ஐட்டம் மட்டும்தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிள்ஸு, சாரி பின்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு, எலிகேட்டர் கிளிப்பு, ஹேர் கிளிப்லேயே சென்ட்ரு கிளிப்பு, எலிகேட்டர் கிளிப்பு, ஹேர் பின் டைப் கிளிப்பு, இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இயரிங்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே ரெடி பண்ணுறோம். எல்லாமே ஹேண்ட்மேடு தான். குந்தன் டைப் வேணாலும் ஓகே, இல்லை சில்க் த்ரெட்லேயே டிசைன் பண்ணி வேறு பேட்டர்னில் வேணும்னாலும் ஓகே, எந்த பேட்டர்னாலுமே ரெடி பண்ணி கொடுத்துரும். கஸ்டமைசேஷன் அவைலபிள். நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏதோ உங்களுக்கு ஒரு வெட்டிங், உங்க வீட்டில் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன், இல்லை உங்களுக்கே ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன், இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்க டாட்டர் இன் லவ், எதுனாலுமே வந்து ஒரு சாரி இந்த கலர் எனக்கு இந்த கலர்ல கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். இல்லை எங்ககிட்டயே கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு, அதெல்லாமே நான் வந்து இப்போ நேற்று போட்ட வீடியோவில் போட்டிருந்தது எல்லாமே சாம்பிள்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறமும் வந்து சேலுக்கு கொஞ்சம் ஸ்டாக் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது ஆன் த ப்ராசஸ் இருக்கு. நேற்று கஸ்டமர்ஸ் கொடுத்தது எல்லாருக்குமே வந்து ப்ரீ புக்கிங், இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுனால ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் தான் எடுப்போம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் டிஸ்பாச். ஏன்னா ஆல்ரெடி ஆர்டர்ஸ் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஒர்க்கிங் டேஸில் ரெடி பண்ணி டிஸ்பாச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 days ஆர் 15 days பிஃபோரே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட்மேடாக நம்ம ரெடி பண்ணுறதுனால அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கொடுக்கறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.